எங்கள் அண்ணியும் அமைச்சரவையில் சேர்த்துக்கணும். எம்ஜிஆர் அப்படி தான் இல்ல பண்ணாரு. அண்ணின்னா யாரை குறிப்பிடுறீங்க? அந்த அம்மா தான் இவங்க நம்ம உங்கள் பேர் கூட எனக்கு மறந்து போச்சு. யாருன்னு நீங்க தெளிவா சொன்னீங்கன்னா மக்களுக்கு புரிஞ்சிரும் இல்லையா? அதான் திரிசா மேடம். திரிசா அவங்க மேடத்துக்கு கட்சியில வந்து ஒரு உறுப்பினரா கூட இல்ல, அவங்களுக்கு எப்படி சீட்டு கொடுப்பாங்க? கட்சியில் உறுப்பினருங்கிறதெல்லாம் என்னடா கதை? இதெல்லாம் வந்து தலைமை எடுக்கிற முடிவு தான்டா இல்ல செல்லம். உங்ககிட்ட வந்து ஒரு விவாதம் பண்ணும்போது நீங்களே சொன்னீங்க, முதல்ல வந்து சீட்டு கொடுங்கன்னா கட்சி உறுப்பினரா சேரணும், தொண்டு நிறைய விஷயங்களை அதை பண்ணணும் தாண்டா மக்களுக்கு. கட்சியில் உறுப்பினராக சேரணுங்கிறதெல்லாம் 24 மணி நேரத்துக்குள்ளே எல்லாமே நடக்கும். 24 மணி. அதனால அவருடைய ரசிகர்கள்லாம் எங்கள் அண்ணி வந்து நின்றா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அவர் திரும்ப வந்தாக்க நாளைக்கு வந்து தேர்தல் இது நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சுன்னா அண்ணியை கூட அங்கே அனுப்பிச்சலாம், டெல்லிக்கு அனுப்பலாம். இல்ல அப்படி டெல்லியில் இருக்கும் பொழுது த்ரிஷா அவர்களுக்கு மக்கள் வாய்ப்பு தருவாங்கன்னு நீங்க சொல்றீங்க. இல்லை இப்போ நம்ம நடந்து முடிஞ்ச தேர்தலை வச்சு பார்க்கும்போது இவருக்குடைய ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா? ரெண்டாவது அந்த அம்மாவுக்குன்னு ஒரு ரசிகர்கள் கூட்டம் இருக்குல்ல. சரி, இருக்காங்க. அந்த அம்மாவுக்கும் ஒரு ரசிகர்கள் கூட்டம் இருக்குது, இவருக்கு ஒரு ரசிகர்கள் கூட்டம் இருக்குது. அதனால் வெற்றி வாய்ப்பு கிட்டலாம் கிட்டாமலும் போகலாம். அது வந்து மதில் மேல் போன தான். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு தொகுதி பை எலெக்ஷன் அப்படிங்கும்போது இவங்க ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு படை பலங்கள்லாம் நிறைய இருக்கும். அப்போ இன்னும் கொஞ்சம் அவங்க வெற்றி வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுவாங்க. அது மாதிரி சூழ்நிலை அப்ப உருவாக்கும். திமுக வந்து அதே கேண்டிடேட்டை நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லைன்னா வேற யாரையாவது மாத்தி நிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? அது எப்படிம்மா எங்கள் தலைவர் எடுக்கிற முடிவை நான் எப்படிம்மா சொல்ல முடியும்?